தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். தன் செல்வம் போலே ஆதரித்து இம்மட்டும் ஜீவன் தந்தவராம். உனக்கொரு நண்பன் இல்லை என்று எங்குகின்றாயோ இப்பூமியிலே? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 50 வரை. தியானத்தின் தலைப்பு வாழ்வு மாறும், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 47. பரிசேயனுடைய விருந்து வீட்டுக்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்தாள் ஒரு பெண். அவள் விருந்துண்ண வரவில்லை. அவளுக்கு விருந்து அல்ல, வேறு எதுவோ தேவையாக இருந்தது. அது இயேசுவிடம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. ஊருக்குள்ளே அவளுடைய பாவ வாழ்வின் நிமித்தம் நிச்சயமாக அவளை யாரும் சேர்த்திருக்க மாட்டார்கள். தன் வாழ்வின் அலங்கோலத்தை உணர்ந்தவளாக அங்கே வந்தாள். விருந்துக்கு அழைத்த பரிசேயன் தான் இயேசுவை விருந்துக்கு அழைத்ததே அவருக்கு செய்த பெரிய மரியாதை என கருதினானோ என்னவோ. ஆனால் இவளோ அது ஒரு பரிசேயனின் வீடு என்றோ, அங்கே ஆண்கள் இருக்கிறார்கள் என்றோ எதையும் கருத்திற்கொள்ளாமல் வீட்டிற்குள் நுழைந்தவள் இயேசுவின் பாதங்களை தேடினாள். உள்ளம் உடைந்து அழுதாள். தன் கண்ணீரினால் நனைந்த அவர் பாதத்தை தன் தலைமயிரினாலே துடைத்தாள். பாதத்தை முத்தம் செய்தாள். பரிமள தைலத்தை பூசினாள். அவளுடைய செய்கை ஒவ்வொன்றுக்கும் அவளுக்குள் நடந்து கொண்டிருந்த மாற்றத்தை, அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தியது. மொத்தத்தில் தன்னை மேன்மையாக எண்ணிய பரிசேயன் அல்ல, இயேசுவிடம் விசுவாசத்தோடு வந்த பாவியாகிய அந்த பெண்ணே ரட்சிக்கப்பட்டாள். அவள் ஒரு புதிய பெண்ணாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாள். நாமும் விசுவாசிகள்தான், ஜெபிக்கிறவர்கள்தான். அப்படியானால் நமது வாழ்வில் அந்த விசுவாசத்தின் பிரதிபலிப்பு இருக்கிறதா? இயேசுவிடம் வந்த அவள் அறியப்பட்ட பாவியாக தன் பாவ நிலைமையை உணர்ந்து வந்தாளே, அதுவே அவளது மாற்றத்திற்கு காரணம். அவளுக்குள் துளிர் விட்டிருந்த விசுவாசம் தன் வாழ்வு மாறும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தது. அவளுக்குள்ளிருந்த நிரம்பி வழிந்த அந்த அன்புதான் அவளை அப்படி செயற்பட வைத்தது. அந்த அன்பே அவள் பெற்ற மன்னிப்புக்கும் அவளுக்குள்ளிருந்த விசுவாசத்திற்கும் அடையாளமாயிருந்தது. அவள் விசுவாசத்தோடு இயேசுவிடம் வந்தாள், விடுதலையோடு சென்றாள். ஒருவேளை நாம் அந்த பெண்ணை போல இருக்கலாம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனவர்கள் தானே. ஆக இயேசு தந்த விடுதலையை, அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த விடுதலையின் அடையாளங்கள் நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டுமே. மாறாக ஏன் குழப்பம்? எங்கே நமது சந்தோஷம்? எப்போது உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடம் நாம் வருகிறோமோ அப்போது நிச்சயம் நமது வாழ்வு மாறும். அந்த வாழ்விலே நாம் பெற்ற விடுதலையின் சாயல் தெரியும். இன்னும் நாம் அதனை அனுபவிக்கவில்லை எனில் இன்றே ஆண்டவரிடம் திரும்புவேனாக. அவர் நமது வாழ்வை மாற்றுவார். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உமக்கு சொந்தமாய் மாற்றின உமது பேரன்பை எங்கும் உயர்த்தி பிரஸ்தாபிக்க உமது அருள் தாரும். ஆமேன்.